மதிய வணக்கம். தினோரிமை செய்தியாளர் கார்த்திகுடன். தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொர்ராச்சேரி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கண்குடுத்தவனிதம் என்ற கிராமத்தில் இருக்கும். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட மக்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய மதுக்கடையை ஒழிப்பதற்காக பல்வேறு தரப்பில் அவர்கள் போராட்டங்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கட்சிகளை சார்ந்தவர்கள் இங்கே ஒன்று கூடி மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்வைத்திருக்காங்க. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது நடந்து வரக்கூடிய சூழ்நிலை அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய, அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை சாலையோரம் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் அனைத்துமே அகற்றப்படக்கூடிய சூழ்நிலை தான் தற்போது நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இங்கே இந்த கிராம பகுதியில் பக்கத்தில் மருத்துவமனை இருக்கக்கூடிய காரணத்தினாலும் பக்கத்தில் கடத்தல் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதாவது பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மதுபான கடையை அகற்ற கோரி பல்வேறு தரப்பு மக்கள் போராட்டம் நடத்தின ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே கூட வருகிற 14ஆம் தேதி வரை இங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியரும், அதாவது குடவாசல் தாலுகாவில் இருக்கக்கூடிய வட்டாட்சியரும் மதுபான கடையினுடைய நிர்வாகிகளும் அவர்கள் தேதி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க இந்த சாலையில செல்லக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் இங்க மது குடிக்கக்கூடிய வரவர்களால் பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல இளைஞர்கள், இந்த கிராம பகுதியை சார்ந்த பல இளைஞர்கள் மதுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களும் மதுவை அறிந்துவிட்டு இங்க இந்த சாலையில வேகமாக அவர்களுடைய இரண்டு சக்கரத்தை வாகனத்தை செலுத்துவதன் காரணமாகவும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களால் இந்த சாலையில செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க அதிகப்படியான, அதாவது திருவாரூருக்கு அடுத்தபடியாக மன்னார்குடியில் மட்டும்தான் கடை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 30 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட தூரத்தில் இந்த கடை இருக்கிறதுனால 5 கிலோமீட்டர், அதாவது கமலாபுரம் பகுதியில் 5 கிலோமீட்டர் உள்ள இருக்கக்கூடிய இந்த கடையில அதிகப்படியான கூட்டம் என்பது நிலவி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய இந்த மாதிரியான வகையான இருக்கக்கூடிய கடைகளை, மதுபான கடைகள் உடனடியாக அகற்ற வேண்டும் என்பது இந்த மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார பகுதியாக இருக்கக்கூடிய அம்மையப்பன், காவனூர், குளிக்கரை மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவலக்குடி, அப்புறம் லட்சுமணகுடி போன்ற பகுதிகளில் இருந்தெல்லாம் கூட இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மதுபான கடைகளில் மதுவை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் 12 மணிக்கு மேல் கிட்டத்தட்ட இரவு 10 மணி வரை இந்த கடத்தெருவு என்பது மிகப்பெரிய அளவில் கூட்ட நெரிசலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்கு உடனடியாக இந்த கடையை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கை வருகிற 14ஆம் தேதி வரை நிறைவேற்றப்படும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இவர்களுடைய மக்களுடைய கோரிக்கை இருக்கிறது. தினோரிமை செய்தியாளர் கார்த்திகுடன், ஒளிப்பதிவாளர் கோகுல். நன்றி.